ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெர்மனி அனிமி சீரீஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட் இது கொஞ்சம் நார்மலாக தான் போகும். பட் ஆனால் நெக்ஸ்ட் எபிசோட் அதை சும்மா வேறு லெவலில் காமிச்சிருப்பாங்க. அதுக்குண்டான ட்ரெய்லர் தான் இந்த எபிசோட். சரி வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 10. ஹியூமன் ரேஸ் பீஸை பெட்டாக வச்சதுனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. இங்கே நம்ம சோராவும் ஷீரோவும் குரேமி அண்ட் எல்ஃப் கூட டீம் அப் பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த எல்ஃபோட ஹெல்ப்க்கு உங்களுக்கு எதுக்காக தேவைப்படுதுன்னா ஸ்பை வேலை பார்க்குறதுக்காக அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் சீட்டிங் பண்ணாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான். குரேமிக்கு ஒரு டவுட்டு, உன் மெமரிஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், பட் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவோ அதை நான் பார்த்துக்கிட்டேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான வேலை பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அது என்ன முக்கியமான விஷயம்னா செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். அப்படிங்க என்னது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனா? இப்போ இது ரொம்ப அவசியமா? சரி ஓகே, என்னோட பேர் குருமி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படிங்கவும் நம்ம சோரா வந்துட்டு அவளை கிண்டல் பண்ணுறான். சரி ஓகே நிறுத்து, நானே சொல்கிறேன் அப்படிங்கவும் இவள் ஒரு வேளை வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன், நான் வேணா ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் வந்துட்டு என்னோட பேர் ஃபில், நீங்கள் யார் வேணால் என்னோட பேர் சொல்லி கூப்பிடலாம், பட் ஆனால் அந்த ஜப்ரேல தவிர அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவள் கேட்கா. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நீ தான் எங்களோட சிட்டி அழிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃப் சொல்லவும் சோரா உண்மையான்னு கேட்கா. ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடென்ட்டு, நான் அங்கே பறந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க ஆன்டி மேஜிக் பேரியர் என்னை கீழே விழ வச்சிருச்சு, எனக்கு மண்டையில் அழிபட்டுருச்சு தெரியுமா, அதுக்காக தான் நான் வந்து அப்படி பண்ணேன் அப்படிங்கவும். சரி ஓகே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, சரி இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கவும் அவள் என்னோட காலில் கீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்ஃப் சொல்கிறா. நான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும் நீ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொன்னோன்னே சரி ஓகே என்னோட மாஸ்டரே சொல்லியாச்சு, எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை பண்ணுறா. நம்ம ஜப்ரேலுக்கு கோவமே வரல, சோரா கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. இவ்வளோ பவர்ஃபுல்லானவளையே இவன் எப்படி கெஞ்ச விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு குரமே ஆச்சரியமாக பார்க்கவும் ஸ்டெஃப் வந்துட்டு இந்த குரமே பொண்ணை என்னைய சீட்டிங் பண்ணா அப்படின்னு கேட்கவும் ஏமாந்தது ஓன் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சோரா ஒரே வார்த்தையில் முடிச்சிருந்தான். நம்ம எல்லாரும் ஒரே டைமாக இருந்தால் செயல்பட போகிறோம், ஒருத்தர் நம்பணும் அப்படிங்கவும் சரி ஓகே நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரமே வந்துட்டு ஆக்சுவலி நான் அந்த எல்ஃபோட வில்லேஜில் ஒரு வேலைக்காரியாக தான் இருந்தேன், பட் ஆனால் இந்த ஃபில்ம் மட்டும் என்னை எப்போவுமே ஒரு வேலைக்காரி மாரி ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணா, பட் ஆனால் அப்படி நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சால் பிரச்சனை வரும், தெரிஞ்சே இவன் என்னை இன்னும் ஃப்ரெண்டாகவே தான் வச்சிருக்கா. அண்ட் நம்ம எல்ஃப் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய லீடர் போஸ்டிங்கில் இருக்கா, அப்போ நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா இவன் நம்ம கூட பழகிறது தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெஃப் கேட்கவும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, எங்கள் ஆளுங்க செத்து போனாலும் சரி இல்லை அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் செத்து போனாலும் சரி நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன், எனக்கு குரமே ஹாப்பியாக இருந்தால் போதும், நான் அவள் பக்கத்தில் இல்லைனாலே அவள் அழ ஆரம்பிச்சிருவா அப்படிங்கும். ஏய் நல்லா அழுததே இல்லை தெரியுமா அப்படின்னு குரமே கத்துறா. ஹேய் என்கிட்ட தோற்று பண்ணோடனே நீ உட்காந்து அழதானே செஞ்சா அப்படின்னு நம்ம சோரா கேட்கும். நான் அழலாம் இல்லை கண்ணு வெறுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது பண்ணுவோம். எல்ஃப் அவளை சமாதானப்படுத்துறா. இவன் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கா அப்படின்னு நம்ம சோரா சொல்லவும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறத பிளான் போடுமா அப்படின்னு குரமே கேட்குறா. ஏன்னா அந்த வார்பீஸ்ட் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு குரமே சொல்லவும் நம்ம சோரா அவங்கள குளிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். நான் குளிக்கிற ஐடியாவில் இல்லை அப்படின்னு நம்ம கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லவும் இவளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படிங்கும். நீ தானடா உன் மெமரியை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி குரமே சொல்கிறா. சரி ஓகே இது எங்களோட ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஜப்ரேலியும் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லவும் அவள் கிட்டத்தட்ட 30 நிமிஷமாக உட்காந்து அந்த ட்ரெடிஷ்னலை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி நம்ம சோரா இதெல்லாம் எதுக்காக பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எல்ஃபு குரமே இவங்க எல்லாருமே ஒரு டீமாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை தோக்கடிக்க முடியும், அதுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையோடு இருக்கணும், அதுக்காக தான் நம்ம சோரா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே குளிச்சுட்ருக்காங்க, இங்கே ஒரு பக்கம் காமெடி ஓடிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அந்த வார் பீஸ்டோட குயின் வந்துட்டு இந்த மனுஷங்கள்லாம் முட்டாள், இவனுங்க நம்ம கூட போட்டி போட போகிறானுங்களா, ஈசுனா நீ தான் இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இங்கே நம்ம குரமே வந்துட்டு நம்ம சோராவை தேடி பார்க்குறான். அவன் ரூமில் எல்லாம் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூமில் இருக்கான். ஓ இந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து படிக்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்கவும் இல்லை நான் சும்மா நீங்கள் குளிச்சதை வீடியோ எடுத்ததை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். ஆமாம் நீங்கள் ஜெயிப்பீங்களா, ஏன்னா நான் உன்னோட மெமரியை பார்த்த வரைக்கும் நீ கடைசி நிமிஷத்தில் தான் ஜெயிச்சிருக்க எல்லா விஷயங்களையும், பட் ஆனால் இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லவும் நான் மட்டும்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டேன், ஆனால் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அதை ஷீரோ பார்த்துக்கிடுவா, ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கவும் நம்ம குரமிக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அந்த எல்ஃப் வந்துட்டு நான் எப்போவுமே அவன் கூட இருப்பேன், நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குரமிட்டு அவள் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹே இதை நீ என் மெமரியை பார்த்து சொல்கிறியா அப்படின்னு கேட்கவும் மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். உடனே நம்ம குரமே நம்ம சோராவோட மெமரிஸில் இருக்கிற சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்துகிறா. உடனே அதெல்லாம் இங்கே பேசாத அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். மனுஷங்க தான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் நீயும் மனுஷி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது, மக்கள் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் எதிராகவே தான் இருக்காங்க. பார்த்தா இவங்க ஃப்ரண்ட் கேட் வழியாகவே வராங்க. நம்ம ஜப்ரியில் பார்த்தோன்னே எல்லாரும் பயந்துக்கிட்டு அமைதியாக வழி விடுறாங்க. மக்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பயப்படுதா, அதான் நமக்கு வழி விடுறாங்கல்ல, இப்போ நேராக ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனில் இவங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி தான் கேம் நடக்க போது, நான் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார் பீஸ்ட் அந்த இடத்துலேருந்து போகவும் நம்ம சோரா ஸ்டெஃப்பை பார்த்து அந்த பறவை கேமில் நீ தோற்று போனல, நான் அதுக்காக இன்னும் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல, இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் இந்த இடத்த சவுண்ட் ப்ரூஃபாக மாற்ற அப்படின்னு சொன்னோடனே அவள் மேஜிக்கால் சவுண்ட் ப்ரூஃபாக மாத்திரா. உனக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ இவங்க கேம் நடக்கிற இடத்துக்கு வராங்க.
இப்போ அந்த வார்பீஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, சோரா அண்ட் டீம் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனுக்கு சொந்தமான இந்த லேண்டெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிரும். ஒருவேளை இவங்க தோத்தாங்க அப்படின்னா அந்த ரேஸ் பீஸை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால மனுஷங்களோட மொத்த உரிமையும் எங்களுக்கு வந்துடும் அண்ட் அவங்க எங்களுக்கு அடிமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அண்ட் இந்த கேமோட ரூல்ஸ் படி எப்போவுமே நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்னா அந்த கேமை பற்றின எல்லா மெமரிஸும் எரேஸ் ஆயிரும். இப்போ கூட நீங்கள் பின் வாங்கணும்னா பின் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிக்கவே முடியாத ஒரு கேம் முதல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது. ரெண்டாவது சீட்டிங் எதுவும் பண்ணி ஏமாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அண்ட் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தோற்று போயிருவீங்க. அது அந்த பிளட்ஜஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பிளட்ஜ் பண்ணி கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியாக நீ எப்போ ஃபன்னாக விளாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்னாவை பார்த்து நம்ம சோரா கேட்குறான். அவள் எதுவுமே சொல்லலை, நம்ம ஜாலியாக கேம் விளாடுவோம் அப்படின்னு நம்ம சோரா அந்த பொண்ணை பார்த்து சொல்கிறா. இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவங்க எல்லாருமே கேம்குள்ளே போகிறாங்க. அந்த வார்பீஸ்ட் வந்து இந்த இடத்துல ஏதோ மேஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறான். பார்த்தா வந்துட்டு எல்ஃபிங்க இருக்கா, இவ்வளோ இதை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். நம்மளால் மேஜிக்காக அந்த கேமுக்குள்ளே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம குறைமை நினைக்கவும் ஜஸ்ட் அவன் நம்மளை வாட்ச் பண்ண தான் சொல்லியிருக்கான், அது மட்டும் போதும் அப்படிங்கவும். ஓ அந்த எல்ஃபை பார்க்குறாளா, ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தோக்க தான் போகிறீங்க அப்படின்னு அந்த வார்பீஸ் வில்லத்தனமாக சிரிக்கிறான். நம்ம சோரா எதுக்காக இப்படி நிறைய பேரை வச்சிருக்கான் அப்படின்னா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் இந்த வார்பீஸ்டால் சீட்டிங் அப்படிங்கிற ஒன்றை பண்ண முடியாது. இந்த வார்பீஸ்டால் சீட்டிங் அப்படிங்கிற ஒன்று பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால் நியாயமாக விளாண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்கிறோம். இப்போ பார்த்தா அந்த ரூமில் இருக்கிற கதவு திறக்கவும் பார்த்தா இவங்க பூமியில் இருக்கிற அந்த டோக்கியோக்கே வந்திருக்காங்க. போச்சு, திரும்பவும் பூமிக்கே வந்துட்டோமா அப்படின்னு நம்ம சோராவும் ஷீரோவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் தான் அந்த மனுஷங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும், எங்களால் விளாட முடியாது, ஏன்னா இதுதான் எங்கள் பூமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா மன்னிப்பு கேட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கேம் உலகத்தை விட்டுட்டு நம்ம சோராவும் ஷீரோவும் திரும்பவும் இந்த பூமிக்கே வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நம்ம ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அவங்க இன்னும் என்ன கேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரில, ரூல்ஸை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.